Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய HCF மற்றும் LCM டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கிளாஸ் 5 வீடியோ. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல HCF மற்றும் LCM டாபிக்கு 4 கிளாஸ்கள் எடுத்திருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? பின் வருவன வச்சிருக்கு மீச்சீமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கணக்கு 8 x பவர் 4 y பவர் 2 48 x power 2 y power 4. ஃபர்ஸ்ட் 8 48 இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 8 48 ரெண்டால போட்டா என்ன வரும்? இங்க 4 இங்க 24. மறுபடியும் ரெண்டால வகுத்தா 2 இங்க 12. மறுபடியும் ரெண்டால போட்டா இங்க என்ன வரும்? 1 இங்க 6. அடுத்தது 6ஆல வகுத்தா இங்க 1 1 4 4 2 8 8 6 எத்தனை? 48. அப்போ 8 48 இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னது? 48. அடுத்தது எல்சிஎம்ங்கும் போது இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எழுதிப்போம். எக்ஸ் ஒய் எழுதியாச்சு. அடுத்தது அடுக்கு பார்க்கணும். அடுக்கு வந்து எல்சிஎம்னா அடுக்கு வந்து அதிகமா இருக்கிறத நம்ம எல்சிஎம் எடுத்துப்போம். இதுல எக்ஸ் பவர் 4 இருக்கு, இதுல எக்ஸ் பவர் 2 இருக்கு. இதுல எது அதிகம்? எக்ஸ் பவர் 4 தான் அதிகம். எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி ஒய்லையும் ஒய் பவர் 4 தான் பவர் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப இதுக்கான எல்சிஎம் என்னது? 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள டேம் எழுதிப்போம். 5x மைனஸ் 10. இதுல 5 பொதுவா வெளில எடுத்தா என்ன கிடைக்கும்? x மைனஸ் 2. இது வந்து முதல் உள்ள டேம்கான எல்சிஎம். அடுத்தது ரெண்டாவது டேம் எடுப்போம். 5x ஸ்கொயர் மைனஸ் 20. இதுல இருந்து நம்ம 5 பொதுவா வெளில எடுத்தா இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கும்னா 4 4 5 20. அதனால வந்து இங்க 4 வரும். அடுத்தது இந்த இதையே இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஏ பிளஸ் பினா எக்ஸ் பிளஸ் 2 ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 2. இது வந்து ரெண்டாவது டேம்கான எல்சிஎம். இந்த ரெண்டுல இருந்தும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குதுன்னா எல்சிஎம்னால நம்ம எல்லா டேமுமே எழுதிப்போம். 5 வந்து ரெண்டுலேயுமே இருக்கு. அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த ரெண்டாவது கணக்கான எல்சிஎம் என்னது? 5 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது மூன்றாவது கணக்கு. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள டேம் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் எத்தனை?
1 தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆனது a ப்ளஸ் பி a மைனஸ் பி. இப்போ இதில் a என்னது எக்ஸ் ஸ்கொயர், b என்னது 1. இப்போ a ப்ளஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, a மைனஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி a மைனஸ் பி அப்படின்னா என்னது வருது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள டேர்முக்கான எல்சிஎம். அடுத்தது ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதுக்கு நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பெருக்குனா எத்தனை வருதும் ப்ளஸ் 1 கூட்டினா மைனஸ் 2 வரணும். இப்போ ஓவரான் 1 இந்த ரெண்டுலையும் மைனஸ் 2 எல்லாம் போட்டால் -1 பெருக்கல் -1 எத்தனை +1 வந்துடும். அதே மாதிரி -1ஐயும் -1ஐயும் கூட்டினா -2 வந்துடும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கிடச்சிருக்கா. இதை வந்து எக்ஸ் மைனஸ் 1 வந்து எத்தனை டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. அப்போ இதை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து ரெண்டாவது உள்ள டேர்ம் கிடைச்ச எல்சிஎம். இதுல இருந்து மொத்தமா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்முக்குமான எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதுதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 வந்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. பவர்ல எது அதிகமா இருக்கு அதை எழுதிக்கணும். இங்க 2 இருக்கு இங்க 1 இருக்கு. அப்போ எது அதிகம், இந்த 2 இருக்கிறது அதிகம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த கணக்குக்கான எல்சிஎம். அடுத்தது நான்காவது கணக்கு, எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் பவர் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 பவர் 3. 3 பவர் 3 இதுன்னா 27 தான். அதை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 பவர் 3. இது வந்து இப்போ என்ன ஃபார்முலா வடிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். எக்ஸ் கியூப்னா ஏ கியூப் மைனஸ் 3 கியூப் வந்து என்னது பி கியூப். இந்த ஃபார்முலா வடிவில் இருக்கா. a cube minus b cube. இந்த ஃபார்முலா என்னது, a minus b a square plus ab plus b square. அப்போ x cube minus 3 cube நம்ம இந்த ஃபார்முலா அப்படி எழுதும் போது என்ன கிடைக்குது, a minus b னா என்னது x minus 3. a square னா x square plus abனா a வந்து என்னது x, b வந்து 3. அப்போ வந்து plus 3x plus b ஸ்கொயர்னா b என்னது 3. அப்போ b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் இருக்குன்னா 9. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டேர்முக்கான எல்சிஎம். ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இது அப்படி இருக்கட்டும். அடுத்தது மூணாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இந்த 9 வந்து நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இது இப்போ வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவில் இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்னது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கிடைக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்முக்கான எல்சிஎம். இது ரெண்டாவது டேர்ம், இது மூணாவது டேர்ம்.
இந்த 3ல இருந்தும் நமக்கு LCM என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ல இருக்கிறதையுமே எழுதிப்போம். x மைனஸ் 3 x மைனஸ் 3 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதுல எது அடுக்குல அதிகம்னா இங்க வந்து 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கு. அப்ப எது அதிகம்? 2 இருக்கிறது தான் அதிகம். 2. அடுத்தது என்ன இருக்குது? இங்க x plus 3 இருக்குது. அது போக மீதி இது இருக்குது. x square plus 3x plus 9. இந்த கணக்குக்கான LCM என்னது? x minus 3 the whole square x plus 3 x square plus 3x plus 9. இதுதான் வந்து இந்த கணக்குக்கான LCM. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. பின்வருவன வச்சிருக்கு, நீ சீமா காண்க. இந்த கணக்குலயே நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. 4x square y 8x power cube y square. ஃபர்ஸ்ட் நம்ம 4 8 இந்த இரண்டுக்கும் நம்ம LCM கண்டுபிடிப்போம். இந்த 2ஆல வகுத்தா என்ன வரும்? இந்த 2 இந்த 4. மறுபடியும் 2 போட்டா இங்க 1 இங்க 2. மறுபடியும் 2 போட்டா 1 1. இதெல்லாம் பிறகு என்ன கிடைக்கிறது? 2 4 4 2 8. அப்ப 4 8 4 8 இந்த ரெண்டுக்குமான LCM என்னது? 8. பவர் வேல்யூ அதிகமா இருக்கிறதா நம்ம LCM எடுத்துப்போம். இப்போ இந்த x வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதுல பவர் வேல்யூ என்னது? 3x cube. இதுதான் வந்து என்னது? அதிகமா இருக்கு. அதே மாதிரி yலே வந்து y square. அப்போ இதுக்கான LCM என்னது? 8x cube y square. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. 9a cube b square 12a square b square c. இதுக்கு வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம 9 12 இந்த ரெண்டுக்கும் LCM கண்டுபிடிப்போம். 3ஆல போட்டா என்ன வருங்க? 3 9 4 12. அடுத்தது மறுபடியும் 3ஆல போட்டா இங்க என்ன வரும்? 1 4. அடுத்தது 4ஆல போட்டா 1 1. இதெல்லாம் பெருக்கினா எத்தனை? 3 9 9 4 எத்தனை? 36. 9 12 இந்த ரெண்டுக்கும் LCM என்னது? 36. அடுத்தது பாருங்க, இங்க AB இருக்கு, இங்க ABC இருக்கு. LCMனால நம்ம எல்லாமே எழுதிப்போம் ABC. அடுத்தது அடுக்கு பார்க்கணும். அடுக்கு பார்க்கும்போது இங்க Aயோட அடுக்கு இங்க 3 இருக்கு, Aயோட அடுக்கு இங்க 2 இருக்கு. அடுக்கு அதிகமா இருக்காதான் LCM கிடைப்போம். அப்போ வந்து அடுக்கு அதிகம் என்னது? A power 3. அதே மாதிரி Bலயும் அடுக்கு அதிகம் என்னது? 2. C வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதுலயும் அடுக்கு 1 தான் இருக்கு. அப்படி இருக்கட்டும். அப்ப இந்த கணக்குக்கான LCM என்னது? 36 A power 3 B power 2 C. அடுத்தது மூன்றாவது கணக்கு. பதினாறு m 12 m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8 n ஸ்கொயர். இதுக்கு வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 16 12 8 இதுக்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கலாம். 2ஆல போட்டா இங்க என்ன வரும்? 8 6 4. மறுபடியும் 2 போட்டா இங்க 4 3 2. மறுபடியும் 2 போட்டா இங்க 2 3 1. மறுபடியும் 2 போட்டா இப்படி வரும். அடுத்தது 3 போட்டா இங்க 1 1 1. இதெல்லாம் பெருக்கினா என்ன கிடைக்குது? 2 4 4 2 8 8 2 16 16 பெருக்கல் 3 எத்தனை? 48. 16 12 8 இந்த மூணுக்குமான LCM என்ன கிடைச்சிருக்குது? 48. அடுத்தது இதுல இருக்க எல்லாமே எழுதிப்போம், m-உம் n-உம். அடுத்தது அடுக்கு பார்க்கும்போது m-க்கு அடுக்கு எது அதிகமா இருக்கு? 2. அடுத்தது n-க்கும் வந்து 2 தான் அதிகமா இருக்கு. அப்ப இது என்னது? இதுக்கான LCM 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர்.
அடுத்தது நான்காவது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் மைனஸ் 3b பிளஸ் 2. அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஃபர்ஸ்ட் உள்ள டேம் எடுத்து எழுதிப்போம். பி ஸ்கொயர் மைனஸ் 3b பிளஸ் 2. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இது வந்து எத்தனை? பெருக்குனா பிளஸ் 2 வரணும், கூட்டினா மைனஸ் 3 வரணும். இப்போ 1 2 2. இந்த ரெண்டுலையும் மைனஸ் அடியாலம் போட்டால் -1 பெருக்கல் -2 எத்தனை வரும்? +2 வரும். அதே மாதிரி -1ஐயும் -2ஐயும் கூட்டினா -3 வரும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? x -1 x -2ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே எக்ஸோட இடத்துல என்ன இருக்குது? b இருக்கு. அப்போ இதை நம்ம வந்து b -1 b -2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து முதல் டேர்முக்கான எல்சிஎம். அடுத்தது ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பி ஸ்கொயர் மைனஸ் இந்த 4ஐ வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலான்னு என்னது? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இதில் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஏ இருக்க இடத்துல பியும் பி இருக்க இடத்துல 2வும் இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பினா என்னது? பி பிளஸ் 2 ஏ மைனஸ் பினா பி மைனஸ் 2. இது வந்து ரெண்டாவது டேர்முக்கான எல்சிஎம். இந்த ரெண்டுல இருந்தும் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய எல்சிஎம், இந்த ரெண்டுக்குமான எல்சிஎம் பார்க்கும்போது என்ன கிடைக்குது? இருக்கிற எல்லா டேர்முமே எழுதணும். பி பிளஸ் 2 பி மைனஸ் 2. அடுத்தது இங்கே என்ன இருக்கு? இங்கே பி மைனஸ் 2 உள்ளது ஏற்கனவே எழுதியாச்சு. மீதி பி மைனஸ் 1 இருக்கு. இந்த கணக்குக்கு எல்சிஎம் என்னதுன்னா பி பிளஸ் 2 பி மைனஸ் 2 பி மைனஸ் 1. அடுத்தது ஐந்தாவது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 4x ஸ்கொயர் மைனஸ் 36. இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் எடுத்து எழுதி அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. இதுக்கு நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, பெருக்குனா 6 வரணும். இந்த 2 கொண்டு இங்கே பெருக்கணும். அப்போ வந்து 3 எத்தனை? 6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -6. பெருக்குனா -6ம் கூட்டினா -5 வரணும். இப்போ 1 6. இதில் மைனஸ் அடியாலம் போட்டால் இதில் மைனஸ் வந்துடும். அதே மாதிரி 1 ப்ளஸ் -6 இந்த 2 என்ன வரும்? -5 வரும். இங்கே எக்ஸ்க்கு முன்னாடி 2 இருக்கிறதுனால 2 கொண்டு வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? இங்கே 3 வரும். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்கே எக்ஸோட இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2x ப்ளஸ் 1. இங்கே வந்து 1 தான் இருக்குது. அப்போ நம்ம அதை எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸ் மைனஸ் 3. இது வந்து முதல்ல உள்ளக்கூடிய டேர்முக்கான இதுக்கான எல்சிஎம். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் மைனஸ் 36. இதில் நம்ம 4ஐ பொதுவாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 4 வெளியில் போயிட்டு அப்போ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே வந்து எத்தனை இருக்கும்? 9. 4 9 36 கட் ஆயிட்டா. அடுத்தது இந்த எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 9 இதை வந்து நம்ம எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் வந்துச்சுன்னா 9 தான். இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்னது? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ 4 ஏ பிளஸ் பினா என்னது? எக்ஸ் பிளஸ் 3. அதே மாதிரி ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 3. இது வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய டேர்முக்கான எல்சிஎம். இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் இந்த ரெண்டுக்குமான எல்சிஎம் நம்ம எடுக்கும் போது என்ன கிடைக்குது? 4 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 ஏற்கனவே எழுதியாச்சு. அதனால இதை வந்து எழுத வேண்டாம். எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன இருக்கு? 2x பிளஸ் 1. அப்போ இந்த கணக்குக்கான எல்சிஎம் என்னது? 4 எக்ஸ் பிளஸ்
3 x minus 3 2x plus 1. அடுத்தது ஆறாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2x square minus 3xy whole power 2 4x minus 6y whole power cube 8x cube minus 27y cube. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய டேர்ம் எடுத்து எழுதி அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2x square minus 3xy whole power 2. இதுல நம்ம x பொதுவா வெளில எடுத்தோம்னா 2x ஸ்கொயர்ல இருந்து x பொதுவா வெளில எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும் 2x இருக்கும். அதே மாதிரி minus 3xy ல இருந்து x பொதுவா வெளில எடுத்துட்டா minus 3y இருக்கும். whole power 2. அடுத்தது வெளியில இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் 2 இது வந்து ரெண்டுக்குமே சேர்த்துதான். இந்த x அதுக்கப்புறமா 2x minus 3y இந்த ரெண்டுக்கும் சேர்த்துதான். அப்ப என்ன வரும் x ஸ்கொயர் பெருக்கல் 2x minus 3y whole square. இது வந்து என்னதுன்னா முதல்ல இருக்கக்கூடிய டேர்முக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க 4x minus 6y whole power cube. இதுல இருந்து நம்ம பொதுவா வெளியில 2 எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும் 4xல இருந்து 2 வெளில போயிட்டு அப்படின்னா என்ன இருக்கும் 2x இருக்கும். அதே மாதிரி minus 6y ல இருந்து 2 வெளில போயிட்டுனா minus 3y இருக்கும். 3y whole power cube. இந்த cube வந்து ரெண்டுக்கும் 2x minus 3y ரெண்டுக்கும் சேர்த்து. அப்போ 2 cube 2x minus 3y whole cube. இது ரெண்டாவது இருக்கிறதுக்கான எல்சிஎம். அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்காங்க 8x cube minus 27y cube. 8x cube இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2x whole cubeன்னு எழுதிக்கலாமா. இப்போ 2 cubeனா 8 இது பெருக்குனா வந்து x cube கரெக்டாக வருது. அடுத்தது இந்த 27 இது 27y cube இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3y whole cubeன்னு எழுதிக்கலாம். இது வந்து இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்குது a cube minus b cube ஃபார்முலா வடிவில் இருக்குது. a cube minus b cube ஃபார்முலா என்னது a minus b a square plus ab plus b square. இப்போ இந்த இதுல நம்ம இதை அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு a minus b 2x minus 3y. அடுத்தது a square என்ன வரும் இந்த a யோட இடத்துல 2x இருக்கு. அப்ப a squareனா 4x square plus ab னா a இதுனா 2x b வந்து 3y. அப்போ ab னா 6xy plus b square b யோட இடத்துல 3y இருக்கு. அப்போ b squareனா 9y square. இது வந்து மூன்றாவது டேர்முக்கான எல்சிஎம். இந்த மூணுல இருந்தும் மொத்தமா எல்சிஎம் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்னா இங்க என்ன இருக்கு 2 power 3 இருக்கு. இங்க x square இருக்கு 2 power 3 x square. அடுத்தது வந்து 2x minus 3y இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அடுக்குகள்ல பாத்தீங்கன்னா எது அதிகமா இருக்கு இதுதான் அதிகமா இருக்கு. அதுதான் நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துக்கணும். அப்போ 2x minus 3y whole power 3. அது போக எக்ஸ்ட்ரா வேற என்ன இருக்குது 4x square plus 6xy plus 9y square. அதையும் எழுதிக்கணும் 4x square plus 6xy plus 9y square. இதுதான் அந்த கணக்குக்கான எல்சிஎம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.